எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட நிச்சயமாக இடைப்படும். இந்த வேளையில் நம்ம மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 to 30 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 to 30. கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைப்படுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் மக்கள் நிறைய பாரத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறையா அழுத்தங்களோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி தானே? நிறையா மன அழுத்தங்கள் எல்லாம். நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேர்டன்ஸமாக இருக்கிறாங்க. பாரத்தோடு என்ன பண்ணுறாங்க மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மெசேஜ். சோர்ந்து போய் இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, பாரத்தோடு இருக்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களோடு கூட நிச்சயமாக இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இப்போ ஏராளமான பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம லோடு எவ்வளோ தூரம் அதிகமாக ஏற்றுறோமோ, ஒரு லாரியில் இல்லை ஒரு காரில் நீங்கள் அளவுக்கு மீறி லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், பாரம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், பெட்ரோல் என்ன பண்ணுன்னா சீக்கிரம் தீர்ந்துடும். பெட்ரோல் இல்லை கேஸில் ஓடுற காராக இருக்கலாம், கேஸில் ஓடுற ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ கேஸ் என்ன பண்ணுறோம், அடிக்கடி தீர்ந்து போயிடும். இல்லைனா பெட்ரோல் இல்லை டீசல் அடிக்கடி எப்படி அப்படின்னா, லோடு ஏற என்ன ஆகும்னா எனர்ஜி என்ன பண்ணும், அதிகமாக செலவாகும். இப்போ கார் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு இருந்துச்சுன்னா நல்லா ஸ்மூத்தாக போகும். ஓவர்லோடு ஏற்றுனீங்கன்னா கார் மூவ் ஆகிறதுக்கே இன்ஜின் அதிகமாக என்ன பண்ணணும், வேலை செய்யணும், எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். எனர்ஜி அதிகமாக கொடுக்கறதுக்கு எதை எடுக்கணும், பெட்ரோலு அதிகமாக எடுத்தாகணும், கேஸ் அதிகமாக எடுத்தாகணும். அதே மாதிரி தான் லாரி, பெரிய ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஹெவி லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதை இழுக்கிறதுக்கே ரொம்ப எனர்ஜி என்ன பண்ணும், தேவைப்படும். ஸோ அப்போ டீசல், கேஸ் இதெல்லாம் அதிகமாக என்ன பண்ணும், செலவாகும். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்ம பாரத்துக்கு மேலே பாரம் நம்ம ஏற்றிக்கிட்டே இருந்தோம், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், டிப்ரெஷன் மேலே டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம பாரத்துக்கு மேலே பாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். எனர்ஜி எல்லாம் வீணாக போயிடும். இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடும், போயிடும். ஸோ அதனால் அதிக பாரத்தை நம்ம மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏற்றிக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லுதில்ல, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டிருந்தால் நம்முடைய எனர்ஜி தான் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்முடைய பாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுமக்கக்கூடாது. ஆண்டவர் ஒன்றை மட்டும்தான் நம்மளை சுமக்க சொல்லு, நம்மளுடைய சிலுவையை நம்ம சுமக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், அதுதான் நம்மளுக்கு சிலுவை. அந்த சிலுவையை தான் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையான சீசனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கிறிஸ்துவுக்குன்னு வருகிற பாடுகள், கிறிஸ்துவுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறதுனால வருகிற பிரச்சனை, இருந்தால் கிளம்பிட்டாங்கயா பைபிள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணுறது, அங்கே போய் என்னத்தை தான் கண்டாயின்னு தெரியல அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வசை பாடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஸோ இதுதான் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை சகிக்கிறது. ஸோ இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தன் சிலுவையை தான் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து ஒன்று சுமக்க சொன்னார் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், நம்முடைய சிலுவையை நம்ம என்ன பண்ணணும், சுமக்கணும். மற்றபடி பாரம், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுமந்து கொண்டே செல்லக்கூடாது. அப்படி சுமந்து கொண்டு சொன்னோன்னா ஆயுசு நாட்கள் குறைஞ்சிரும், நம்ம எனர்ஜியெல்லாம் வேஸ்டாகி போயிடும். இந்த ஒரு படம் ஒன்று உண்டுல, நம்ம பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படி சொல்லி ஒரு படம் தெரியுமா உங்களுக்கு, பார்த்துருக்குறீங்களா? த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படி சொல்லி அந்த படம் போட்டோம். அது ஒரு மனுஷன் அவன் பாரத்தை சுமந்துக்கிட்டே போகிறது, நித்தியத்தை நோக்கிய பயணம்.
நித்தியத்தை நோக்கிய பயணம் அப்படியே போயிட்டுருப்பான். அப்போ வந்து போகிற வழியில் நிறையா பாரங்கள் அவன் மேலே சுமது கூட ரொம்ப கஷ்டமாயிடும். சுமக்க முடியாத பாரம், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நித்திய வழியில் வந்து போயிட்டுருப்பான். அப்புறம் கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்து அதை எல்லாத்தையும் அந்த பாரத்தெல்லாம் என் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்லி இறக்கிவிட்டான். அப்புறம் வந்து ஃப்ரீயாக அவன் நித்தியத்தை நோக்கி பயணம் செய்கிறத கடைசியில் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து கிளைமாக்ஸ். ஸோ அப்போ அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய பாரத்தை அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்த பற்றியும் கவலைப்படுற ஓவர் திங்கிங், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறையா ஓவர் திங்கிங்கு இதெல்லாம் வந்து இட் வில் லீட் டு டிப்ரெஷன் ஒன்லி. நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கே பேர்டன்ஸமாக மாறிடும், அப்படி ரொம்ப பாரமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதனால தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸ்தோத்திரம். ஸோ இப்போ ஒரு ட்ரக்கில் வந்து அதிகமாக லோடு ஏற்றுறதுனால அதோட எனர்ஜி எல்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது, அதுக்குள்ள கேஸு டீசல்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாரம் அதிகமாக நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது, நம்முடைய ஆயுசும் குறைந்து போகிறது இப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே இறக்கி வைக்க நம்ம வந்து பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ நம்ம சம் ஆஃப் அஸ் ஆர் ஓவர்லோடட் வித் ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, ரேஷ்னலி எல்லாம் நம்ம வந்து ஓவர்லோடாக இருக்கிறோம். சரீர பிரகாரமாக நம்ம வந்து ஓவர்லோடட் பர்சனாக இருக்கலாம், இமோஷ்னலாக ஓவர்லோடட் பர்சனாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்னால் நம்ம ஓவர்லோடட் பர்சனாக இருக்கலாம். ஸோ எப்படி எது அதிகமாக நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவோ எமோஷ்னலாகவோ ரிலேஷனலாகவோ எது நம்மளை வந்து அதிகமாக பாரப்படுத்துகிறது, எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே இறக்கி வைக்க பழகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா, ஃபிசிக்கலாக பிரச்சனை, எமோஷ்னலாக பிரச்சனையா, எல்லாம் ஆண்டவர் மேலே என்ன பண்ணணும், பாரத்தை இறக்கி வைக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். ஸோ வேலை ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஸ்தலத்துலேயும் ப்ரெஷர் இருக்கும். இந்த டைமுக்குள்ளே இதை செஞ்சு முடிங்க, இது இந்த டைமுக்குள்ளே இது வேணும் அப்படி சொல்கிறது. சில நேரம் ஒரு சில வேலை வந்து சரியாக நம்ம செய்ய முடியாமல் போகிறப்ப திட்டுவாங்க, நம்மளை பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஏன்டா அந்த வேலைக்கு வந்தோம், என்னடா வேலை அப்படின்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். பொருளாதாரத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்து மேலே படிச்சிட்ருப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணணும். இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு, ஸோ அதை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு, இது மாதிரி ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ரொம்ப பேர்டன்ஸமாக, ரொம்ப பெரிய சுமையாக ஒரு வீடுகளில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீடுகள், இந்த மாதிரி சுமை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள், பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய பாரங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே இறக்கி வைக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு வேணும். ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் இங்கே வந்து கொடுக்குறாரு. எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி டிப்ரெஷனை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, அழுத்தத்தை எப்படி நீங்கள் வந்து சரி செய்து கொள்வது அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு 3 வார்த்தையில் இன் சிம்பிள் 3 வேர்ட்ஸ், ஒரு 3 வார்த்தையில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து கம், செகண்ட் ஒன்று வந்து டேக், தேர்ட் ஒன்று வந்து லேர்ன். இங்கிலீஷில் அந்த பேசேஜை நம்ம வந்து வாசித்தோன்னா அப்படி தான் இருக்கும். இங்கிலீஷில் வாசித்தோன்னா, கம் டு மீ ஆல் யூ ஹூ ஆர் டயர்டு ஃப்ரம் கேரிங் ஹெவி லோட்ஸ். இது ஒரு டிரான்ஸ்லேஷன், சரிங்களா? குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனில் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, கம் டு மீ ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் டயர்டு ஃப்ரம் கேரியிங் ஹெவி லோட்ஸ். அதிகமாக பாரம் சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வார்த்தை கம் டு மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, என்னிடத்துல வாங்க, அதுதான் முதல் வார்த்தை. ரெண்டாவது ஆண்டவர் வந்து என்ன சொன்னால், டேக் மை யோக் அப்பான் யூ அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, டேக் மை யோக் அப்பான் யூ, என்னுடைய நுகத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது
ஸோ ஆண்டவருடைய நுகம் அப்படின்னா என்ன? நுகம்னா என்ன? ஆண்டவருடைய நுகம்னா என்ன? நுகம்னா தெரியல, உழுகிறதுக்கு வந்து நம்ம வந்து when we plow the land, when we are ready to cultivate the land, we plow the land. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? உழுவோம். நிலத்தை வந்து உழுகிறதுக்கு ஒரு உட்டன் பீஸ் அல்ல, ஒரு பெரிய பீஸ் நல்ல மரக்கட்டை, அந்த மரக்கட்டையில் அந்த சைடு ஒரு மாடு, இந்த சைடு ஒரு மாடு, மத்தியில் வந்து ஒரு பெரிய இரும்பில் வந்து என்ன பண்ணுவோம், அப்படி உழுதுட்டு போகிறதுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு டூல் இருக்கும். ஸோ அந்த மரக்கட்டை தான் வந்து என்னது? நுகம். ஸோ அது வந்து அடுத்த டேக் மை யோக் அப்படின்ற போர்ஷனில் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது கம் டு மீ மட்டும்தான். இந்த மெசேஜில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னிடத்துல வாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க அந்த பாரம், உங்களுக்கு இருக்க அந்த மன அழுத்தத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி கையாளுவது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என்னிடத்துல என்ன பண்ணுங்கள், வாங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது காரியம்தான் அந்த யோக்கை நம்ம மேலே எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நுகத்தை நம்ம மேலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. லேர்ன் ஃப்ரம் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 காரியத்தை நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சிடும். நம்ம வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்க மாட்டோம், துக்கத்தோடு நம்ம வந்து அலைந்து கொண்டு இருக்க மாட்டோம், கவலையோடு நம்ம தெரிய மாட்டோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை தான் ஆண்டவர் வந்து இந்த 3 வார்த்தைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அந்த 3 வார்த்தையோட அர்த்தங்களை தான் நம்ம வந்து 3 வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ முதல் வார்த்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிற வந்து கம் டு மீ அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் வாருங்கள் அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஓவர்லோடட் மாதிரி தெரியுது, அதிகமாக பாரம் சுமக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது, ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது, பலனே இல்லாத மாதிரி தெரியுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அல்லது ஆன்டிடோட் அப்படி சொல்லலாம். ஆன்டிடோட் வந்து யாரு தான்? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஸோ அது எதிர்வினையாற்றக்கூடிய மருந்து, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மன அழுத்தத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய மருந்து வந்து யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் வந்து சொல்கிறாரு எல்லாரும் என்னிடத்துல வாங்க. உடனே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷனை குறித்து ஒரு செமினார் எதுவும் அட்டன் பண்ணால் சரியாயிருமா, ஏதாச்சும் ப்ரோக்ராம் எதுவும் அட்டன் பண்ணால் சரியாயிருமா, டிப்ரெஷனை குறித்து இப்போ எல்லாம் ஆன்லைனில் சோசியல் மீடியாலாம் நிறையா செமினார் அது இதுன்ட்டு வெபினார் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. ஸோ ஒரு செமினார் வேணால் அட்டன் பண்ணி பார்த்தோன்னா டிப்ரெஷன்லாம் நம்ம விட்டு போயிடும். ஸோ எந்த செமினாரு எந்த ப்ரோக்ராமும் அட்டன் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் தான் தேவை, ப்ரோக்ராம் தேவையில்லை, ஒரு பர்சன் தான் தேவை. அந்த பர்சன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம வந்துட்டாலே போதும், நம்முடைய பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து சொல்லி கொடுக்குறாரு. எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு மருந்து, ஓவர்லோடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரே மருந்து இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளில், அது என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. யோவான் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து 37வது வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள், லாஸ்ட்டு நாள் தான் பண்டிகையில். ஒரு ஃபெஸ்டிவல்னால் கடைசி நாள் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், எல்லாம் கொண்டாடி தீர்த்துருவாங்க, என்ன காசு இருக்கோ எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதான், ஸோ பண்டிகையின் கடைசி நாள் தான் பிரதான நாள். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாரு? இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. ஸோ தாகமாக இருந்தால், குறை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. குறை உள்ளவர்களாக இருந்தால், தாகத்தோடு இருந்தால் என்கிட்ட வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே வந்து ஓவர்லோடாக இருந்தாலும் என்கிட்ட வாங்க, ஒன்றுமே இல்லைனாலும் என்கிட்ட வாங்க, நீங்கள் எல்லாம் கவலை பாரம்னு எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்கிட்ட வாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஓவர்லோடாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகணும், ஒன்றுமே இல்லைனாலும் எம்டி ஹேண்டடாக இருந்தாலும்
ஆண்டவர் என்கிட்ட வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த தெய்வமும் இப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பாரமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போகிறது தான் ஃபஸ்ட்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து when life feels heavy, Jesus wants you to turn to him. ஹல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப பாரமாகும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்கிட்ட என் மகன் திரும்பி வரமாட்டானா? அந்த கெட்டகுமாரன் அப்படி தானே, அவனுக்கு லைஃப் வந்து எப்படி ஆயிடுச்சு, கடைசியில் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறப்ப ஒன்றுமே தெரியல. ஆனால் கடைசியில் எம்டி ஹேண்டட் ஆகிட்டான், கையில் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குது, வாழ்க்கை ரொம்ப பாரமாக மாறுது. ஏன்டா அந்த வாழ்க்கையை செத்து போயிடலாமா அப்படின்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுக்கு ஒரு தாட்டு வருது. ஹல்லேலூயா, என்னுடைய தகப்பனிடத்துக்கு நான் போவேன் அப்படி. ஸோ அது மாதிரி தான் நம்மளுக்கும் அந்த தாட்டு வரணும். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் முடிஞ்சுது, லைஃப் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கும் பொழுது, ஓவர்லோடடாக இருக்கும் பொழுது, லைஃப் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் பொழுது, ரொம்ப பாரம் சுமக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப உடனே நம்ம நோக்கி பார்க்கறது யாராக தான் இருக்கணும், இயேசுவாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கெட்டகுமாரன் திரும்பி வந்தான், அவனுக்கு சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம், அங்கே ஒரு ஆனந்த களிப்புள்ள ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே அங்கே வந்து ஆயத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஸோ அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வந்தால் சந்தோஷம் தானாக வந்துடும். அதனால தான் பாட்டு பாடின, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. கலக்கமே வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரெஸ்ட்டு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது வந்து இட்ஸ் a ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்டு. அந்த உலகம் கொடுக்குற மாதிரி இளைப்பாறுதல்லாம் இல்லை. ஆண்டவர் கொடுக்குற இளைப்பாறுதல் வந்து ஆத்துமாவில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இளைப்பாறுதல் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இளைப்பாறுதல் கொடுக்குறேன். இட்ஸ் த ரெஸ்ட் ஃபார் யுவர் சோல். உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, இளைப்பாறுதல் கொடுக்குறாரு. இது வந்து ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு மாதிரி கிடையாது. சோல் ரெஸ்ட் வந்து இட்ஸ் மச் டீப்பர் தென் ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு. நம்ம சரீரத்தில் வந்து ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் வந்து உடனே சரியாயிடும். ஆனால் ஆத்துமாவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஆத்துமாவில் உங்களுக்கு அதிகமாக பாரம் இருக்குது, ஆத்துமாவில் அதிகமாக உங்களுக்கு கவலை இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படி எந்திரிச்சு போனால் சரியாயிருமா? சரியாகாது. அதனால தான் ஃபிசிக்கல் ரெஸ்ட்லேருந்து சோல் ரெஸ்ட் வந்து வித்தியாசமானது. ஸோ ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்பா அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம், அப்புறம் களைப்பெல்லாம் போயிடும். ஆனால் சோல் உள்ள ஆத்துமாவில் பாரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது யார் தான் குணப்படுத்தணும்? ஆண்டவர் தான் குணப்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை நீக்கிறது யார் தான்? கர்த்தர் தான். வேறு யாராலையும் சோலில் உள்ள அந்த ஹெவினஸை வந்து என்ன பண்ண முடியாது, யாராலும் குணப்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல வாங்க, உங்களுடைய சோலுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தேவை, ஃபிசிக்கல் ரெஸ்ட் இல்லை, சோல் ரெஸ்ட்டு தேவை. சோல் ரெஸ்ட்டை கொடுக்குறவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு சோல் ரெஸ்ட்டை கொடுக்குற, ஆத்தும இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. ஸோ என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஃபேட்டிகாக மயக்கமாக இருக்கிற மாதிரி, என்ன கவலையாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், குழப்பத்தில் இருந்தாலும், குற்ற உணர்ச்சியில் இருந்தாலும், மனக்கசப்பில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. we should turn to Jesus. மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனக்கசப்போடே லைஃப்பை ஓட்டக்கூடாது. ஒரே குழப்பமாக இருக்குன்னு குழப்பத்தோடே லைஃப் என்ன பண்ணக்கூடாது, டர்ன் டு ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்புவோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சேஞ்ச் எனிதிங். ஹல்லேலூயா. எதையும் கர்த்தரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு இன்னர் பீஸை கொடுக்க முடியும். நம்ம உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை வேற எதுவுமே நம்மளுக்கு ஒரு மூவிக்கு போகிறனாலையோ இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறதுனாலையோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அரட்டை அடிக்கிறதுனாலையோ நம்மளுக்கு இன்னர் பீஸ் வந்து என்ன பண்ணிடாது, வந்துடாது. நல்ல பார்ட்டி போயிட்டுருக்கோம், ஆனால்
உள்ளே வந்து எம்டினஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக பணம் இருக்கும், எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க, எல்லாம் பயங்கரமாக எல்லாம் மேட்ச் போயிட்டுருக்கோம். எல்லாம் 6-4ன்னு மற்ற டீமு, சென்னையை தவிர மற்ற டீம் அடிக்கும். சென்னையை மட்டும் நம்பக்கூடாது. ஸோ மற்ற டீம் எல்லாம் நல்லா விளாடும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறப்ப வெளியில் நல்லா விசில் அடித்து எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஆனால் வந்து உள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும். வெளியில் ஐபிஎல் பார்க்குறோம், நல்லா ஜாலியாக இருக்கிறோம். ஆனால் உள்ளே ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை, உள்ளே ஒரு வெறுமை இருக்குது. ஸோ இது மாதிரி நல்ல நண்பர்களோடு எல்லாம் ஜாலியாக சேர்ந்து எல்லாம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும், ஒரு வெறுமை இருந்த மாதிரி இருக்கும். அந்த வெறுமை, அந்த எம்டினஸை ஃபில் பண்ணுறது யார்? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அங்கே உள்ள ஒரு இன்னர் பீஸ் தேவைப்படுது, உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானம் தேவைப்படுது. அந்த சமாதானத்தை கொடுக்கறது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான் அதை கொடுக்க முடியும். அதனால தான் யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை என்ன பண்ணுறேன், வைத்து போகிறேன் அப்படி சொல்கிறார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு. ஸோ இந்த சமாதானத்தை கொடுக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய சமாதானத்தையே கொடுக்குறார். ஹல்லேலூயா. Jesus Christ gives peace. His peace he gives us. ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, தருகிறாரு. இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஐபிஎல் மேட்ச் பார்க்குறப்ப வர்ற ஒரு சமாதானம் அது இல்லை, உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை. பார்ட்டி அட்டன் பண்ண ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கிறதுனால அது உலகம் கொடுக்குற ஒரு சமாதான சந்தோஷம். அந்த மாதிரி நான் கொடுக்கறதில்ல, ஒரு இன்னர் பீஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. உள்ள ஒரு நிம்மதி தேவைப்படுதில்ல, அந்த நிம்மதியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல. அதனால் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த இது நம்மளுக்கு இருக்கிறதுனால, எது நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சோல் ரெஸ்ட் கொடுக்கறதுனால, ஆத்மாவில் நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு நிம்மதி, உள்ளான ஒரு சமாதானம், இதெல்லாம் ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த சமாதானத்தை குலைக்கிறவர்கள், இந்த சந்தோஷத்தை குலைக்கிறவர்கள் நம்மளை விட்டு அகன்று போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கிறவங்க, நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவங்க நம்ம கூடயே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வந்து நம்முடைய தெய்வம். ஸோ நம்ம வந்து நினைக்கக்கூடாது, இந்த பையன் என்னை விட்டு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஃப்ரெண்டுன்னு நம்மக்கிட்ட வரான், இவன் நம்ம விட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ கூட இருந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, ஒன்றும் தாங்க முடியல தொல்லை அப்படின்ட்டு நம்மனா சில நேரம். ஆனால் அவங்க கூட இருக்கும்போதே கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துலேயும் அப்படி தான். சில பேர் வந்து ஏருக்கு மாறாக என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து அமைவாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு மத்தியிலே அவங்க இருக்கும்போதே நம்மளை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதுதான் ஆண்டவருடைய செய்கை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியை அதுதான். அதுதான் இந்த உலகத்தில் வந்து அப்படி கிடைக்காது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் தான் அப்படி நம்மளுக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தினவங்க, நம்மளுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினவங்க, நம்மளை இந்த சந்தோஷத்தில் கெடுத்தவங்க நம்ம கூடையே இருந்தாலும் அவங்க மத்தியில் கர்த்தர் நம்மளை நிம்மதியாக வாழச் செய்வார். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு வாழச் செய்வார். அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம நிறைய நேரம் வந்து என்ன பண்ண மாட்டோம்னா, இந்த மாதிரி பாரங்கள் அதிகமாகும் பொழுது, குழப்பங்கள் அதிகமாகும்போது, சுமை அதிகமாகும்போது வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட திரும்புறதே கிடையாது. என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம், we can handle this on our own, நம்மளே வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது என்ன டிப்ரெஷன், நம்ம ஹேண்டில் பண்ணாத டிப்ரெஷனா, நம்ம பார்க்காத டிப்ரெஷனா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க. சில பேர் நம்மளே இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், கையாண்டுக்கலாம் அப்படி சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து அவங்க தவறுறாங்க. அப்படி எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள். ஏன் என்னிடத்துல வாங்கன்னு ஆண்டவர் சொல்ல, உங்களால் முடியாது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய உதவி தேவை. நம்முடைய சக்தி எல்லாம், நம்முடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்டான பிறகு,
ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட எனர்ஜியே இல்லாத பொழுது, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து உணர்கிற பொழுது கர்த்தர் நம்மை வந்து திருப்தியாக்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஏன்ட்ட வாங்க. வெறும் 5 அப்பம் 2 மீன் தான், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த பையன் வேணால் நல்லா சாப்பிட்லாம், இல்லை ஒரு நல்ல ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் அந்த நேரத்தில் பசி ஆறிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சின்ன பொருள் தான் கையில் இருக்குது. ஆனால் அதை வச்சு திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட வாங்க அப்படி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து பாரப்படுகிறவர்கள், கவலைப்படுகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. சோதரன், ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடணும். அப்போ பிள்ளைங்க, இப்போ அனிதா வந்து இடையில ஒரு நாள் வந்துச்சு, வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அதோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அனிதா வந்து இங்கே வந்து என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுது. ஆண்டவரை தேடி வரணும். ஹல்லேலூயா. ஸோ சந்தோஷமான நாட்களிலும் ஆண்டவரை தேடுறதை மறந்துடக்கூடாது. துக்கமான நாட்கள் அது நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். ஃப்ரெண்டோட பர்த்டே, ஜாலியாக அங்கே வந்து அரட்டை அடிச்சுட்டு கேக்கு வெட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுது. அப்படி அனிதாவுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் வரணும்னு இல்லை, நீங்கள் ரூம்ஸ்லே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்பையும் ஆண்டவரை தேட மறந்துடக்கூடாது. உங்கள் சோர்வாக இருக்கிற நேரத்துலையும், பாரத்தோடு இருக்கிற நேரத்துலையும் ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, தேட மறந்து விடக்கூடாது. எப்போவும் ஆண்டவருடைய நினைவாக நம்ம வந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அதான் வர்ஷிப்பு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும், ப்ரேயரும் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஜெப வாழ்க்கை, உண்மையான ஒரு ஆராதனை வீரன். அப்படின்னா வர்ஷிப் வந்து லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். இங்கே சர்ச்சுக்கு வந்தால் தான் எனக்கு வர்ஷிப் வரும், சர்ச்சுக்கு வந்து 2 பாட்டு பாடினா தான் நான் வந்து ஆண்டவர் ஆராதித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரூமில் இருக்கும்போதே, இல்லை கிளாஸ் ரூமில் இருக்கும்போதே, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதே நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலாம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஆத்துமா பாடிடு. ரீகன் கோமஸ் சூப்பராக போடாரு. அப்படியே அந்த பாட்டு கேட்கும்போது அது நல்லா சவுண்ட் பார், நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர், நல்ல பிராண்டட் ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னு வைங்களேன், அது சூப்பராக இருக்கு. ரீகன் கோமஸ் வாய்ஸ் ஆத்துமா பாடிடுதே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சொல்கிறாரு. சூப்பராக இருக்குது. அப்படி நீங்கள் வந்து அதை லைஃப் ஸ்டைலாக மாற்றிடணும். வர்ஷிப்பை வந்து என்ன பண்ணணும், வாழ்க்கை முறையாக மாற்றிடணும். நான் வந்து சர்ச்சுக்கு போனால் தான் அது மாதிரிலாம் பாட்டு பாடுவேன், சர்ச்சுக்கு போனால் தான் அது மாதிரிலாம் ஆராதனை இந்த மூடெல்லாம் எனக்கு வரும் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸோ ப்ரேயரும் அப்படி தான், சர்ச்சுக்கு போனால் தான் ப்ரேயர் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ப்ரேயர் பண்ணலாம். அதுதான் ப்ரேயர் வந்து லைஃப் ஸ்டைலாக மாறணும், வர்ஷிப் லைஃப் ஸ்டைல். அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனாக நீங்கள் வந்து உண்மையான கிறிஸ்தவங்களுக்கு ப்ரேயரும் வர்ஷிப்பும் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். அதை இன்றைக்கி நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எப்போவும் ஆண்டவரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில் இருக்கணும். எப்போவும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது மனசுக்குள்ளே அது நடந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆண்டவரை, தன்னை தந்த தேவனை எப்போவும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாரம் ஏன் வருது, பாரம் மனக்கவலை ஏன் வருது, ஒரு கவலையும் வராது. மன அழுத்தம், மனக்கவலை, பாரம் எதுவுமே வராது. ப்ரேயரை லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க. வர்ஷிப்பை எப்போவும் ஆண்டவருடைய பாடல்கள், புகழ் பாடல்கள், துதி பாடல்கள், ஆராதனை பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். உள்ளே வந்து சவுண்ட் பாரெல்லாம் உள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல பிராண்டட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் உள்ளே நம்ம ஹார்ட்டாக மாறிடணும். நல்லா பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களாம் என்ன பாரம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் இதெல்லாம் அவனுக்கு. ஸோ சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. என்னிடத்துல வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னிடத்துல வாங்கினா சபை கூடி வரணும் அப்படி சொல்லி நான் நினச்சேன். ஆனால் வந்து பரவாயில்ல, நாளைக்கு எக்ஸாம் இருந்தாலும் பிள்ளைங்க வந்துட்டாங்க. சர்ச்சு கேதரிங் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ அந்த கேதரிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள்லாம் கிடைக்காம போயிடும். ப்ரேயர் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும், வர்ஷிப் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வரணும். சொன்ன காரியங்கள் இதெல்லாம் வந்து சர்ச்சு கேதரிங்கில் தான் கிடைக்கும். ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணால், ரூமில் உட்காந்து ஆராய்ச்சா அதெல்லாம் கிடச்சிருமா? இந்த உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், இந்த ஆறுதலான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து சர்ச்சு கேதரிங்கில் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது அப்படின்னு
ஆண்டவர் அப்போவே சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பாரப்படுறானே, கவலையோடு இருக்கிறானே, என்கிட்ட வருவானா, என்கிட்ட வருவாளா அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை இக்னோர் பண்ணிவிட்டு வேறு எதுவும் செமினார் அட்டன் பண்ணலாமா, இல்லை 2-3 ரீல்ஸ் பார்த்தா சரியாயிருமா, ஷார்ட்ஸ் பார்த்தா சரியாயிருமா, யூடியூப்பில் 2-3 வீடியோஸ் பார்த்தா சரியாயிருமா, டிப்ரெஷன் எல்லாம் போயிருமா அப்படி சொல்லி நம்ம மனசை வேறு விதத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது, வேறு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம விடக்கூடாது. 1000 நாளை பார்க்கிலும் உம்மிடத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தில் வாசமாக இருப்பதே நாடுவேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்கள் தான் இப்போ சோசியல் மீடியா. ஆகாமிய கூடாரங்கள் அதில் இப்போ வந்து மணிக்கணக்காக நம்ம வந்து நேரம் செலவழிக்கிறது. ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரம் செலவழித்து பாருங்கள், நிச்சயமாக அந்த இன்னர் பீஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா. உள்ளான சமாதானம், நிம்மதி ஆண்டவர் தருவார். ஆண்டவர்கிட்ட போக நம்ம மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அதனால் ஸ்பெண்ட் குவைட் டைம் அலோன் வித் our God. He is ready to help you. He is ready to remove all your stress, all your depression. Hallelujah. உங்களுடைய மன அழுத்தங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து அகற்றி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 நாளாகமம் 15ஆவது அதிகாரம் 2-4 முடிய உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தில் ஆண்டவரை தேடுறாங்க. 2 நாளாகமம் 2 Chronicles சாப்டர் 15 verse 2-4 அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், விட்டு விடுவார். அப்போ வந்து நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக யூ ஷுட் பி வித் காட் அண்ட் காட் வில் பி வித் யூ. ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட எப்பவும் இருப்பார். நம்ம அவரை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார், நமக்காக அவர் இருக்கிறார், ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தரையும் அவர் தனித்தனியாக வந்து பார்க்குறதுக்கு, கவனிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவரையும் யுனிக்காக ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது சாதாரண ஒரு பனி துகள், அந்த ஸ்னோ பீஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொன்றும் யுனிக்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அந்த ஸ்னோ பீஸ்லாம் வந்து இருக்குதுல்ல, பனித்துகள்கள். அதில் ஒவ்வொரு பனித்துகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் ஒவ்வொன்றோட மேட்சே ஆகாதான். அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸையே அப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றையும் யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணுறப்ப நம்மளையும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டேலண்ட்டு, திறமையெல்லாம் கொடுத்து ஆண்டவர் வந்து நம்மளை படைச்சி வச்சுருவார். ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக வந்து ஆண்டவர் விசாரிக்கிறது, கவனிக்கிறது ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா, நம்மளுக்காக ஆண்டவர் காத்திருப்பாரா, நம்மளெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு இதில் எடுத்துக்குவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வந்து இந்த தாயின் வயிற்றில் தான் நீங்கள் வந்து பிறக்கணும், இப்படி தான் நீங்கள் வந்து பிறக்கணும், இப்படி தான் நீங்கள் உருவாகணும், இப்படிலாம் படிக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே நம்மளுடைய மேக்கரை தான் போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்க, நம்மளை சிருஷ்டித்தவரை நோக்கி தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடனே என்ன பண்ணி அப்பாட்ட கால் பண்ணுறீங்களா இல்லையா, அப்பாட்ட கால் பண்ணுறீங்க, அம்மாட்ட கால் பண்ணுறீங்க, இப்படி யூனிவர்சிட்டியில் பிரச்சனை, ஃப்ரெண்டோட இப்படி பிரச்சனை, டீச்சரோட பிரச்சனை, இது மாதிரி படிப்பு ஒரே போரிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தான் அவங்கள்ட்ட ஜாலியாக என்ன பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கடா, முடியலடா அப்படின்னு அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணி கொலோக்கியெல்லாம் நீங்கள் வந்து பேசி எல்லாம் வந்து என்ன பண்ணி உங்கள் இருதயத்தில் இருக்க ஆதங்கம் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்குவீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும் வெயிட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அங்கங்கே உளறிக்கிட்டு இருக்கான், நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே. அப்பா கிட்ட சொல்கிறான், அம்மா கிட்ட சொல்கிறான், அக்கா கிட்டலாம் சொல்கிறான், நல்லா லோக்கலாக பேசி சொல்கிறான். நானும் வெயிட் பண்ணுறேன்டா, ஏன்ட்ட சொல்லு அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வெயிட் பண்ண. ஆனால் நம்ம ஆண்டவரை திரும்பியே பார்க்குறாரு.
அவரெல்லாம் நம்மளை கவனிப்பாரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வந்து பரலோகத்திலேருந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குதுன்னு போடப்பட்டிருக்கு. எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து பாரப்படும்போது கவலைப்படும்போது கண்டிப்பாக ஆண்டவரை வந்து என்ன பண்ணப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலிலே அநேக நாள் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பைபிளும் படிக்க மாட்டாங்க, ஆண்டவரையும் தேட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் 4ஆம் வசனத்தில் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவள் நாள் பைபிள் வாசிக்காமல், அவள் நாள் ஆண்டவரை தேடாமல், ஆசாரியனை பார்க்காம, ஏன் உபதேசிக்கிறவர் யாரையும் வந்து தேடாமல் அப்படி இருக்கிறாங்க. நெருக்கம்னு வந்தோடனே ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் உடனே என்ன பண்ணார், அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக நம்ம தெய்வம் வந்து ப்ரேயர் ஆன்சரிங் காட். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நெருக்கம் வரும்பொழுது when life feels heavy, pray to God, seek God. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதான் ரிகன் கோமஸ் பாஸ்டர் பாட்டு எழுதுற, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ வந்து முதல் காரியம் நம்ம வந்து பார்த்தோம், when life feels heavy, come to Jesus. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை ரொம்ப பாரமாகும் போது, கவலையினால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது, மனக்கவலைகளோடு மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டு நிம்மதியாக வாழ செய்வார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு இன்னர் பீஸ், உள்ளான சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். ஒரு பாடல் நம்ம வந்து பாடப்போகிறோம். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு. அதில் வந்து இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும். ஹல்லேலூயா. அருமையான வரிகள். இதயத்தில் நிறைய பேருக்கு பாரம் இருக்கு, யாருக்கிட்ட போய் சொல்றது அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட சொன்னா சரியாயிடும். பாடுவோம். ஹல்லேலூயா. அதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயேன் சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை சுமந்திட வேண்டும். இமை மூடாதும் காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. இமை மூடாதும் காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. வருந்தி வாரம் சுமக்கும் நீ அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓ வருந்தி வாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும். யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும். யாரிடம் சொன்னால் உந்தன் பாரம் தீரும். தோளின் மேல் சுமந்து செல்கின்ற நேச
அருகினில் சென்றார் உந்தன் பாரம் தீரும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திரும்பி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம் ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் என்றும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சுமை தாங்கி நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் மேல பாரத்தை இறக்கி வைப்போம். நம்முடைய சுமைகள் எல்லாம் அவர் மேல வைப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கிட்ட சொன்னா நம்முடைய பாரம் தீரும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட சொன்னா நம்முடைய பாரம் நிச்சயமாக தீரும். ஹல்லேலூயா. நம்முடைய சுமை எல்லாம் இறங்கிரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுமை எல்லாம் தீர்ந்து போயிடும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், ஹல்லேலூயா, சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், பாரங்களை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, மன கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நோக்கி நீங்கள் ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. மற்ற ஆண்டவரே பிளாட்ஃபார்மில் ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதானத்தை தேடுகிறவர்கள், நிம்மதியை தேடுகிறவர்கள், சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் உம்மை தேடி வருவார்களாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே அதனால் உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க ஆண்டவரே அவர்களுக்கு வழி செய்கிறீர். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எவ்வளோ அருமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்ரா. இன்றையிலிருந்து
ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரும் உம்மிடத்துல திரும்பி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்மிடத்துல வந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஒருத்தரும் இந்த உலகத்துல அல்லேலூயா சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரே அல்லேலூயா. சுமை தாங்கி நீர் இருக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் ஏன் சுமைகளை சுமக்கணும்? அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஏன் சுமைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவரே அல்லேலூயா. உணர்வார்களாக, உம்மிடத்தில் கடந்து வருவார்களாக, மன அமைதியை, மன நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தனித்தனியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிறவர்களுக்கு ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்து. இந்த பலத்தோடே போ என்று சொல்லி நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. நாளையிலேருந்து ஆண்டவரே எக்ஸாம்லாம் எழுத போகிறாங்க. ஒரு சில பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போன வாரங்கள்லேருந்தே எக்ஸாம் எழுத ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். மாடல் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாங்க. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே அல்லேலூயா. நல்ல மெமரி பவரை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா. நல்ல எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நல்ல கிரெடிட்ஸோடு ஆண்டவரே பாஸ் ஆக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் படிக்கிற பிள்ளைகள் அல்லேலூயா எல்லாரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா. அந்த படிப்பை பாரம் என்று நினைக்காம நல்லா என்ஜாய் பண்ணி படிக்க உதவி செய்யுங்க, ரிலாக்ஸாக படிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அல்லேலூயா. உம்மிடத்தில் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா ஆண்டவரே இந்த படிப்பை தொடர நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா. வேலை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. எல்லா பாரங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, எல்லா கவலைகளும் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உமக்கே நாங்கள் துதிக்கணும், மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. தங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமான கருவியாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திர ராஜா. நன்றி நன்றி ராஜா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே அல்லேலூயா. எல்லா துதிக்கு அனுபவம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நிறைவான பிரசன்னம் அவரே இந்த ஆராதனை அட்டன் பண்ண ஒவ்வொருவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. Hallelujah. God bless you all. Praise the Lord.